ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், கிளாஸ் 11 மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய லீனியர் இன்இக்வாலிட்டிஸை எப்படி நம்ம வந்து கிராஃபிக்கலாக நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஃபஸ்ட்டு என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட்டுன்னு நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் நான் கிராஃபிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இன்புட்டில் போயிட்டு எக்ஸாம்பிள் 2.30 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிடச்சிருச்சு. ஆனால் ஒரு கோடு அப்படின்னா குறைந்தபட்சம் 2 புள்ளிகள் வழியாவது செல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். டேபிள் ஆஃப் வேல்யூஸ் எனேபிள் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வேல்யூ -2, எண்ட் வேல்யூ +2, ஸ்டெப் 1 ஓகே கொடுங்க. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம இங்கே கிராஃபிக்கில் பார்க்கலாம். அடுத்தது அல்ஜிப்ரா வீக் போங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x - y ஈக்குவல் டு 5ன்னு கொடுப்போம். என்ட்ரு கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கான கோடு வந்துருச்சு. ஸோ அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி டேபிள் ஆஃப் வேல்யூஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூஸ் -2 to +2 வரைக்கும் ஈக்குவேஷன் 1க்கு என்ன வேல்யூஸ் கிடச்சி, ஈக்குவேஷன் 2க்கு என்ன வேல்யூ கிடச்சுங்கிறத நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலாம். அண்ட் எகைன் அல்ஜிப்ரா வீக் போயிருங்க. தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -x + 2y ஈக்குவல் டு 3ன்னு கொடுப்போம். என்ட்ரு கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எது வழியாக போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். டேபிள் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் -2 to +2 வரைக்கும் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அதோடைய பாயிண்ட்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ திரும்ப அல்ஜிப்ராவில் போயிட்டு நமக்கான ரீஜியன் நமக்கு எதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் இன்புட் கொடுத்து நம்மளோட இன்இக்வாலிட்டிஸாக அதை மாற்றுவோம். x + y > 3. அப்போ என்ன பண்ணுறோன்னா > கொடுங்க. கொடுத்தோடனே பாருங்கள் நமக்கான சொல்யூஷன் ரீஜன் வந்து தெரியுது. அதாவது இந்த கோட்டுக்கு மேலே மட்டும்தான் அதோடைய சொல்யூஷன் எக்ஸிட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் செகண்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் இன்புட் கொடுங்க. கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா <= சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு அழிச்சிட்டு <= கொடுங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனை இங்கே கிராஃபிக்கில் பார்க்கலாம். அண்ட் தேர்டு ஈக்குவேஷனையும் டூப்ளிகேட் இன்புட் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு பதில் என்ன பண்ணணும் <= கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்டர் கொடுங்க. இப்போ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய 3 இன்இக்வாலிட்டிஸுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ இந்த அல்ஜிப்ராவியை கம்மி பண்ணிவிட்டு இதோட கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கலர் நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஒபாசிட்டி என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுவோம். ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரீஜனை கிளிக் பண்ணுவோம். இதோட கலர் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெட் கலருக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதோடைய ஒபாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது இந்த ரீஜனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட கலரை நான் க்ரீன் கலராக மாற்றிக்கிறேன். அதோட ஒபாசிட்டியை நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த 3 பகுதிகளுக்கும் பொதுவான பகுதியை கொடுக்கப்பட்ட ஒருபடி அசமன்பாடுகளுடைய தொகுப்பிற்கு தீர்வு காணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கிராஃபிக்கலாக ரொம்ப அழகாக ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.